Hello everyone, welcome to Cook with Sibi. இன்னைக்கு நவராத்திரி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அஞ்சாவது நாள் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து திணை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பேனில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஜஸ்ட் இது ஹீட் ஆகி அதோட வாசனை வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாசனை வந்து நல்லா சூடாகிடுச்சு திணை. இப்போ அதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி பாருங்கள், தண்ணி ஊற்றி நான் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். நான் வந்துட்டு கல் உப்பில் ஒரே ஒரு கல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப குழைவாக வேணுனாக்கா நீங்கள் 4 விசிலும் குக் பண்ணலாம். அது வேகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெள்ளத்துலேருந்து நசுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா உருக வச்சுக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது வெல்லம். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி உருகிடுச்சு. ஜாகரி சிரப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போது வேறு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையை வந்துட்டு நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டு திராட்சை நல்லா உப்பிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்லியே நம்ம வந்து உருக்கி வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சூடாக இருக்க நெய்யில் வந்துட்டு நீங்கள் வெல்லத்தை சேர்த்திங்கன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும். அதுக்காக தான் இந்த வெல்லம் கொதிச்சுட்ருக்கும் போது இப்போ வந்துட்டு இந்த தென்னை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா 3 விசில் வந்து சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அதை சேர்த்துக்கிறேன் இந்த வெல்லத்துலேயே. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இது கூடவே உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் இது நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கும்போது இது அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மட்டும் 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா வேண்டாம். எனக்கு வந்து இது அடியில் ஒட்டுச்சு, அதனால் நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எதுக்குன்னா பாயசம் வந்து நல்லா க்ரீமியாக வரும் உங்களுக்கு. அந்த க்ரீம் சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும்தான் வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிச்சதும் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உடனே அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான க்ரீமியான திணை பாயசம் ரெடி. இதில் சில பேர் பாசிப்பருப்பும் சேர்ப்பாங்க, பட் நான் சேர்க்கல. இதுவே நல்லா க்ரீமியாக திக்காக தான் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான திணை பாயசம் ரெசிபி ரெடி. அடுத்தது கொள்ளு சுண்டல் பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கொல்லை வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப நசுங்கிடும். ஸோ 2 விசில் வச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 5லேருந்து 6 கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின ரெடிமேட் சாம்பார் பொடி தான். நீங்கள் சாம்பாருக்கு என்ன பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச கொள்ளு இருக்கு இல்லையா, அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் கலந்து விட்டால் போதும். அது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஏன்னா இந்த மிக்ஸ் கூட வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் உப்பு தெரியணுங்கிறதுக்காக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கொள்ளு சுண்டல் ரெடி. இதில் நீங்கள் சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக தெரியும். அதே சமயத்தில் சாம்பார் பொடி வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் பொடி சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் எண்ணெயில் வறுத்துட்டு உடனே எடுத்துடணும். இல்லைனா பொடி தீஞ்சு போயிடும். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கொள்ளு சுண்டல் அண்ட் திணை பாயசம் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.